வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமையான வீட்டில் பூஜை பண்ணுறோம். அன்னபூர்ணி சிலைன்றது நிறைய வீடுகளில் இப்போ வாங்கி வச்சுருக்குறோம். இதை பாருங்கள், எவ்வளோ சின்னதாக தான் இந்த அன்னபூர்ணி அம்மனை நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இவங்களை நம்ம வெறும் தரையிலெல்லாம் வைக்கக்கூடாது. ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் கலந்த அரிசியை கலந்து வச்சுட்டு அது மேலே தான் அம்மனை நம்ம உட்கார வைக்கணும். வெள்ளிக்கிழமைனா அவங்களுக்கு முறையான அபிஷேகங்கள்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்குன்னு ஒரு விளக்கேற்றி வச்சு அவங்க அந்த படி உலகத்துக்கே படி அளக்குறாங்க. அன்னபூர்ணி அம்மா உலகத்துக்கே படி அளக்குறாங்க. அவங்க கரண்டியில் பாருங்கள், அன்னபூர்ணி அம்மன் கரண்டியில் எப்பொழுதுமே ஒரு பருக்கை அரிசி இருக்கணும் நம்ம வீட்டில். அது மாதிரி காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். அதனால் அம்மன் எப்பொழுதுமே அழகாக அலங்காரம் பண்ணி நம்ம அபிஷேகம் பண்ணி வைக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க கரண்டியில் அவங்க வச்சுருக்குறாங்க. அந்த கரண்டியில் அன்னபூர்ணி சிலை கரண்டியில் நம்ம ஒரு பருக்க அரிசி வச்சிடணும். நம்ம சிலை வாங்கும் பொழுதே பார்த்து வாங்கணும். கரண்டி வச்சிருக்கிற சிலை தான் அன்னபூர்ணி அம்மன் சிலை. இந்த சிலையை நம்ம வழிபடும் போது என்னென்ன பலன்னா, நம்ம வீட்டில் என்ன வறுமை வந்தாலும் உணவு பஞ்சம் இருக்காது. அதுக்காக தான் நம்ம அன்னபூர்ணி அம்மன் சிலையை வழிபடுறோம். அதை சொன்னதுமே அவங்க மேலேருந்து மலர் சிந்தி கீழே விழுது. பார்த்துக்குங்க சக்தியை. இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரியும். அன்னபூர்ணி அம்மன் சிலை எவ்வளோ பணிவாக இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க தலை குனிஞ்ச மாதிரி அவ்வளோ, அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் அவங்க நம்மளுக்கு படி அளக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் வெள்ளிக்கிழமையான டெய்லி நம்ம பூஜை ரூம் சுத்தம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. எல்லா பூஜை பாத்திரங்களையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நம்ம இந்த அம்மனை வழிபடும் பொழுது வீட்டில் உணவு பஞ்சம் வரவே வராது. நமக்கு என்றைக்குமே செல்வ செழிப்போடு இந்த அன்னபூர்ணி அம்மா நம்மளுக்கு படி அளப்பாங்கன்னு இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுனா தெரியாது சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.